ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்டியான சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டே ஊற வச்சு 200 கிராம் சென்னாவை வந்து இப்போ குக்கருக்கு நாங்கள் மாற்றிருக்கோம். இப்போ அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் வச்சு உப்பு போட்டு இறக்கிடுங்க. மூணு தக்காளி 2 காஷ்மீரி சில்லி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். காஷ்மீரி வத்தலுக்கு பதில் நீங்கள் வந்து பொடி கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பொடி 4 டேபிள் ஸ்பூன் சென்னாவை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் 1/2 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சென்னாவை சேர்த்துக்கலாம். சென்னா பேஸ்ட் இப்போ நம்ம வேக வச்சுருக்க சென்னாவை சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே உப்பு வந்து சென்னா சேர்த்துருக்கோம், இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி வந்து மேலே தூவிக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. கஸ்தூரி மெத்தி தூவி இன்னொரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ மல்லி இலை தூவி நீங்கள் வந்து பரிமாறலாம். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியாகவும் சுலபமாகவும் செய்கிறதுக்கு எங்களுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.